கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எல்லா குடும்பத்துக்குமே என் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதயத்துக்குள்ள எப்பொழுதுமே ஒரு ஆசை இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்படி ஒரு சுபாவம், அப்படி ஒரு குணம் நமக்கு இருக்கும் என்றால் தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்ப இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒரு சின்ன ஒரு சாட்சி வேணா சொல்றேன், அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரயோஜனமா இருக்கும். சில ட்ரெஸ் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா உடனே கொண்டு போய் அதை வேற இடத்துல கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணுமோ அதை கொண்டு போய் உடனே கொடுத்துருவேன். அது எப்பொழுதுமே உள்ள ஒரு காரியம். அப்படி கொடுக்கும்போது அதில் எனக்கு மறுபடியும் அவங்க தொடர்பு கொண்டாங்க. அவங்க தொடர்பு கொண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வாரம் முன்பாக நான் ஆசைப்பட்டேன், என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு, நான் என்ன யோசித்தனோ எனக்கு அப்படியே அதே சைஸ்ல எனக்கு அப்படியே தேவன் கொடுத்துருக்காரு. தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நம்ம அந்த பூமியிலே எதுக்கு உயிரோட இருக்கிறோம் தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய குறைவில் உதவி செய்யறதுக்கு தான் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. பரிசுத்தவான்களை தப்பா பேசவோ, அவங்கள அவதூறா பேசவோ, அவங்க அப்படிதான் அவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுறது கிடையாது. உண்மையிலே பரிசுத்தவான்களுக்கு ஒரு குறைவு இருக்குமானால் நம்மளால முடிந்தால் உதவி செய்யணுமா? இல்ல, உதவி செய்யறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணிடணும். அப்பா, அந்த அண்ணனுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, அந்த அக்காவுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, அவங்க முழு நேரம் ஊழியம் பண்றாங்க, அவங்க உங்களுக்காக ஓடுறாங்க, அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, அதுக்குள்ள ஒரு நபரை ஏற்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம எதுவுமே, ஒருவேளை மறுபடியும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஜெபம் பண்ணிக்கணும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு. சரி, யார் பரிசுத்தவான்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இயேசு கிறிஸ்து ராஜா யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான், பரிசுத்தவான். கர்த்தருக்காக முழு நேரமா ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பாங்க. எனக்கு இன்னைக்கு இது தேவை இருக்குப்பா, எனக்கு இன்னைக்கு இது தேவை இருக்குப்பா. எந்த ஒரு மனுஷன்ட்டு போய் நிற்க மாட்டாங்க. 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள் பாஸ்டிங் போட்டிருந்தேன். உபவாசம் இருந்து பாஸ்டிங் போட்டு
ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? என் கை, நான் பரலோகத்துக்கு மட்டும்தான் வேலை பார்க்கணும். நான் அந்த பூமிக்கு வேலை பார்க்கக்கூடாது, மனுஷனுக்கு வேலை பார்க்கக்கூடாது. நான் உமக்கு மட்டும்தான் வேலை பார்க்கணும். ஏன்னா நான் வியாபாரத்தில் இருந்த ஒரு நபர். 11 வயசுல நான் வேலைக்கு போன ஒரு நபர். எனக்கு வேலை செய்ய பிடிக்கும், வியாபாரம் பார்க்க பிடிக்கும், எங்கேனாலும் போய் வேலை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 25 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். 16 ஹவர் டெய்லி ஒர்க்கு. காலையில் போனால் ராத்திரி தான் வருவேன். 2 ஷிஃப்ட்டுன்னு சொல்லலாம். வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், வீட்டில் கொண்டு சேர்க்கணும், அவ்வளோதான். ஆனால் பிஸ்னஸில் நஷ்டம், வாழ்க்கையில் ஃபெயிலியர் மாடல், தோல்வி எல்லாம் வந்துச்சு, நிந்தைகள், அவமானம் எல்லாம் வந்துச்சு. கர்த்தருக்காக முழு நேரம் ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள் பாஸ்டிங், ஒரே வேர்டு தான், நான் பரலோகத்துக்கு மட்டும் வேலை பார்க்கணும், பூமிக்கு வேலை செய்யக்கூடாது, என் கையை உங்கள்கிட்ட தரேன்ப்பா. இதுதான் பாஸ்டிங். அதுக்கப்புறம் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் சர்ச்சில் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிச்சு, அதுக்கப்புறம் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்து தேவன் அருளி அப்போ மினிஸ்டரில் கையில் கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினால எல்லா தேசத்துலையும் போகுது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட குறை இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு என்ன, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைன்னு என்ன, பழைய வாழ்க்கைன்னு என்ன, புதிய வாழ்க்கைன்னு என்ன, பழைய சுபாவம்னு என்ன, இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், நீதிமானாக்கப்பட்ட பின்பாக எப்படி வாழணும், நீதியை பின்பற்றணும், பரிசுத்தவானா நம்மளை மாற்றிட்டார், நம்ம எப்படி வாழணும், பரிசுத்தமா வாழணும். தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமானா மாற்றிருக்கிறார், பரிசுத்தவானா மாற்றிருக்கிறார். நம்ம மெய்யான தேவனை தொழுது கொள்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். இந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாளளவு அவருக்கு சாட்சியா வாழ்றதுக்கு இந்த பூமியிலே 24 மணி நேரமும் அர்ப்பணிக்கணும். அதுல பல உபத்திரங்கள், பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள். முன்ன போனா தப்பும்பாங்க, பின்னாடி போனா தப்பும்பாங்க. இந்த உலகம் அப்படித்தான். இந்த உலகம் அப்படித்தான். இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம இருதயம் தேவனோடு தொடர்புல இருக்கணும். நம்ம இருதயம் எந்த ஒரு மனுஷனை சார்ந்து இருக்கக்கூடாது. எனக்கு அந்த மனுஷன் செய்வான், எனக்கு அந்த குடும்பம் எனக்கு உதவி செய்யும். ஊழியத்துல வந்த புதுசுல சில குடும்பத்துல சில வார்த்தைகள் எனக்கு சொன்னாங்க. ஆனா 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பார்த்தா ஆளே காணோம். சொன்னவங்களாம் அதுக்கப்புறம் காணோம். அவ்வளவுதான். நாங்க உங்க ஊழியத்துக்காக அப்படிம்பாங்க. ஆனா 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பார்த்தா எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. சொல்லவே மாட்டாங்க. அவங்க எந்த நாட்டுக்குள்ள எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. தேவனுடைய கரத்துக்குள்ளே ஒரு மனுஷன் அடங்கி இருந்தால், நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய கரத்துக்குள்ளே ஒரு மனுஷன் அடங்கி இருந்தால், தேவன் அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ யாரை கொண்டுனாலும் போஷிப்பார். ஒரு குடும்பத்துக்கு போய் உதவி செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். அந்த குடும்பத்தை போய் சந்திச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு நாள் கழிச்சு அந்த குடும்பத்திலேருந்து எனக்கு மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும் தேவன் எனக்கு அதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 சொன்னாங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் 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 அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த இருதயம் யாருக்கு இருக்கோ அவங்க தேவனுக்கு பிரியமானவர்கள். ஒரு மனுஷனுக்கு பிரியமான நபர்கள் கிடையாது, அவங்க தேவனுக்கு பிரியமான நபர்கள். அதனால இரவணத்தில் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா என்பது மட்டும்தான் நமக்கு கேள்வி. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், மறவாதிருங்கள். யாருனே தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாம இருப்பாங்க. 2020 ஒரு வயசான பாட்டி மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும், கொஞ்சோண்டு சோறு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பாட்டி
குழம்பு இல்லையே அப்படின்னு. ரசமாவது இருக்கா அப்படின்னாங்க. அதுக்கு முந்தின நாள் உள்ள ரசம் இருந்திருக்கு. என் மனைவி உடனே இருக்குன்னா கொண்டு வந்து கொடுத்தா. ஒரு முட்டையும் உடனே கொடுத்தாச்சு. அந்த பாட்டி வெளியில இருந்து சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு தண்ணி குடிச்சுது, கையை கழுவிச்சு, தட்டை போய் உள்ள வச்சுட்டு வரதுக்குள்ள அந்த பாட்டியை காணோம். இந்த பாட்டியை காணோம். வித்தின் செகண்ட் தான் காணோம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 மணிக்கு போல் வயிறு பசிக்கு இருக்கிறத தாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுச்சு. அந்த தட்டை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வரதுக்குள்ள அந்த பாட்டியை காணோம். அந்த ரோடு பெரிய ரோடு. அந்த பாட்டி வயசான பாட்டி, ஒரு 77 வயசு அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப மெதுவாக தான் நடந்து போக முடியும். ஆனால் அந்த பாட்டியை காணோம். நானும் போய் தேடிலாம் பார்த்தேன், காணோம். வந்தது யாரு தெரியாது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அவைக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எல்லாரும் ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும். அறியாமல் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. வீட்டுக்கு வந்து வயசான ஒரு பாட்டி கேக்கு, எனக்கு சாப்பாடு இருக்கா, இருக்கிறது தாங்கல, இருக்கிறத கொடுத்து அந்த பாட்டி சாப்பிட்டு முடிச்சு அடுத்த செகண்ட் பார்த்தா காணோம். நான் அந்த பாட்டியை தேடிலாம் பார்த்தேன், காணோம். 2020 உள்ளதை இப்ப சொல்றேன். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் எல்லாரும் கிடையாது, சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. இந்த இரவு நேரத்திலே நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த குணங்கள் நமக்குள்ள இருக்கா? பரிசுத்தவனுடைய குறைவில் நம்ம போய் உதவி செய்யறோமா? வந்தா பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம போய் உதவி செய்யணும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்னா இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நிறைய குடும்பத்திலே தெரிந்திருந்தால் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்பாகலாம் வீட்டில் ஏழை எளிய ஜனங்கள் கொஞ்சோண்டு சாப்பாடு தாங்களேன், கொஞ்சோண்டு குழம்பு தாங்களேன் அப்படிம்பாங்க. இப்போ இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட குடும்பத்தை பார்க்க முடியல, அப்படிப்பட்ட யாரையும் பார்க்க முடியல. ஆனால் ஏழை எளிய ஜனம் அவங்க யாரு நமக்கு தெரியாது. அண்ணே, நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு உதவி செய்யணுமா? அவங்கள உபசரிக்கணுமா? அவங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய்யணுமா? அப்படி உபசரித்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். நைட் நேரத்தில் சின்ன ஜோமனி முடிச்சிருவேன். இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். அவ்வளவுதான். பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களால முடிந்தா போய் கூட உதவி செய்யுங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. பிள்ளைகள் படிக்காம இருக்கும், பணம் கொடுங்க. ஒரு 100 ரூபா கையில கொடுங்க. கொஞ்சம் கூட இருக்கா, பணம் கையில கொடுங்க. அவங்கள்ட்ட போய் உதவி ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு வாங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை அந்நியர் அப்படின்னு சொல்லி யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா, யாருமே இல்லை, அம்மா அப்பா இல்லை, அனாதையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, ஒரு ட்ரெஸ் கேட்காங்களா, ஒரு நேரம் சாப்பாடு கேட்காங்களா, கொடுத்துருங்க. அதனால் சிலர் தேவ தூதரை உபசரித்தது உண்டு. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங்கில் இருக்காங்க.
இரவு நேரத்தில் யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்த குடும்பத்துல எந்த பாவத்துல ஈடுபட்டாங்களோ அந்த பாவத்தை மன்னித்து உங்க பிள்ளைகளே உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க. கடன் பிரச்சனையிலே நைட் நேரத்திலே பலவிதமான பிரச்சனையோடு யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் இந்த குடும்பத்துடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து தலைமுறை சாபத்தை நீக்கி அவங்களுடைய வம்சத்தை அவங்களுடைய தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் அப்போ அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய குற்றங்கள் தீட்டான காரியம் அருவருப்பான காரியம் பொய்யான காரியம் எந்த காரியம் வந்தாலும் மன்னித்து ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் அவங்களுடைய பெயர் எழுதப்படணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் எழும்பணும்பா. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை மாறணும். தனி ஜெபம் பண்ற பிள்ளைகளை மாறணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிற்கணும். பரிசுத்தவங்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உதவி செய்கிற ஜனமாக எந்திரிக்கணும். அந்நியரை உபசரிக்கிற ஜனமாக மாறணும். அந்த கிருபை தாங்க, அந்த சுபாவங்கள் தாங்க. இரவு நேரத்திலே எல்லா குடும்பமும் இயேசு ராஜனுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். கற்பதுணிகா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. டெலிவரி போறாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. சில குடும்பத்துல ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. கர்த்தர் மனமிறங்கி மீட்டு தாங்க. சில குடும்பத்துல இரவு நேரத்திலே தனி ஜெபம் பண்றாங்க. வாலிபு பிள்ளைகள் வாலிபு பையன் இணைந்திருக்காங்க. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. அவங்களுடைய குறைகளை மன்னிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிங்க. மன்னித்து கிருபையினால் நிரப்புங்க. மீட்டெடுங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் சகலமான வேலி அடைத்து பாதுகாத்துடுங்க. அதிகாலவெளியிலே உங்களுடைய சமூகத்துல கண்வெளிக்கு எங்களை தாழ்த்திடும். இரவு நேரத்தில் எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்துல பண்ணிடும். இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் சீக்கிரமா படுத்துங்க. அது கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் உங்களுடைய சமூகத்திலே காத்துக்கிறது கிருபை செய்யுங்க. எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னித்து ஆசுறீங்க. எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் நம்முடைய ஜீவன்களை பண்ணிக்கிறோம். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. வெளிநாட்டு போறக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி வாசல் தரங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை தேவ சித்தத்துக்குள்ள இருந்தால் உடனே நிறைவேற்றுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனர்லேயே இப்போ மினிஷன்ல நம்முடைய கரத்தில் அப்படியும் அப்பிரோஜனமான ஊழியக்காரரை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. 9363064181 நம்பர் முன்னால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.